நேரி கதைகள். கதையோட தலைப்பு சிக்கன் பர்கர். வாங்க கதைக்குள்ள போகலாம். இளநூறுன்னு ஒரு கிராமத்துல ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. கல்பனா பையனோட பேரு ராஜன், பொண்ணோட பேரு ஜானகி. பையன் மூத்தவன், பொண்ணு ரெண்டாவது. ரெண்டு பசங்களும் பெரிய பசங்களாகிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட திருமணம் ஆகக்கூடிய வயசு வந்துருச்சு. இந்த ராஜனுக்கு சின்ன வயசுலேயே படிப்பு ஏறவே இல்லை, அதனால படிப்பை விட்டுட்டாங்க. இப்போ அவங்களும் அவங்களோட அம்மாவும் விவசாயத்தை பார்த்துக்கிறாங்க. தங்கச்சி ஜானகி படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு பேக்கரியில் பர்கர் செய்கிற வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த இளநூர்லேருந்து கிட்டத்தட்ட அவங்க வேலை பார்க்குற பேக்கரி 2 கிலோமீட்டர் தூரம். அதனாலேயே அவங்க ஊரில் மினி பஸ் வேற ஓடுதா, இலவச மகளிர் டிக்கெட்டு கொடுக்குறாங்கங்கிறதுனால பஸ்ஸிலேயே போயிட்டு பஸ்லேயே வந்துடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ராஜனு மாடுகளை வச்சு நிலத்துல ஏர் உழுதுட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க அம்மா வராங்க. டே ராஜன், ராஜன் இங்கே சீக்கிரமா வா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறான். வரேம்மா அப்படின்ட்டு சொல்கிறான். வாடா சீக்கிரம், நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நீ நிலத்துலையே இருக்கிறியே, வா சீக்கிரம் வாடா வா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அம்மா வரேன்னு சொல்கிறேன்லம்மா, அப்படி என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறான். அதுக்குள்ளேயும் அவங்க அம்மா நிலத்துக்கே வந்துட்டாங்க. அந்த மாடுகளை ஓரமாக கட்டிட்டு வந்து, அம்மா என்னம்மா உங்களை யாருமா நிலத்துல வந்து நிற்க சொன்னா, நீங்கள் எதுக்குமா கஷ்டப்பட்டுட்ருக்கிறீங்க, நான் தான் வரேன்னு சொன்னல, அதுக்குள்ளேயும் நீங்களே வந்துட்டீங்களா, சரி என்ன விஷயமா சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறான். இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்குடா, நீ சீக்கிரமாக வேலையெல்லாம் முடி, நானும் உனக்கு ஒத்தாசையாக வேலை செய்கிறதுக்கு தான் வந்தேன், வா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த ராஜன் சொல்கிறாங்க, அட என்னம்மா நீங்கள், வெயில் பாருங்க சூரியன் பல்ல காட்டிகிட்டு இருக்குது, நீங்கள் என்னடான்னா மழை வர்ற மாதிரி இருக்குது, வேலையை சீக்கிரமாக முடிங்கிறீங்களே, அது எப்படிம்மா, 2 கை 2 காலு தானே இருக்குது, செய்கிற வேலையை தாம்மா செய்ய முடியும், வேகமாக ஓடவா முடியும், அப்போ எப்படிம்மா விவசாயத்தை சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிறான். நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டடா, மழை வரப்போகுதுன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், வேலையை முடின்னு, வாடா நானும் உன் கூட சேர்ந்து வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒழுங்காக ஏற்கனவே வேலையை பார்த்துட்டு தான் இருந்தேன், நீங்கள் தான் வாடா சீக்கிரம் வாடான்னு கூப்பிட்டீங்க, அப்போவே நீங்கள் வேலையை சீக்கிரமாக பாருன்னா நான் பார்த்துட்டே இருந்திருப்பேன். இப்போ பாதி வேலை நேரத்தில் பேசியே போச்சு, இப்போ என்ன பண்ணுறது, பொறுமையாத்தம்மா வேலை நகரும், நீங்கள் வீட்டுக்கு போய் சமையல் வேலையை செஞ்சு வைங்க, நான் மதியானம் சாப்பிட்றதுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் நான் வீட்டில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடையும் கொண்டு வந்திருக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நான் உனக்கு உதவி செய்கிறதுக்கு தான் வந்தேன், அந்த நெல் மூட்டையெல்லாம் எங்கெங்கே அடுக்கணும்னு சொல்லு, வெளியிலேயே எல்லாம் கிடக்குது, மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோ எல்லாமே வீணாக போய்ட்டும்டா, நான் போய் உள்ளே அடுக்கிறேன், சாவியை கொடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா நீங்கள் திரும்ப இதே சொல்லிகிட்ருக்கிறீங்க, நான் பார்த்துக்கிறேம்மா, அது ரொம்ப கனமாக இருக்கும், உங்களால் தூக்க முடியாதுன்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கே ஏற்கனவே உடம்புக்கு முடியல, நிலத்துக்கு வராதீங்கன்னு நானும் திரும்ப சொல்லிட்டேன், நீங்கள் கம்மி வயசில் வேலை செஞ்சீங்களா, அது சரிம்மா, இப்போ உங்களுக்கும் வயசாகுதுல்ல, நீங்கள் கொஞ்சம் உடம்ப கவனிங்கம்மா, வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறான். அதுக்குள்ளேயும் காற்று பலமாக வீச ஆரம்பிச்சிடுச்சு. நான் தான் சொன்னலடா, வா சீக்கிரம் வா, அந்த நெல் மூட்டையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு நாம் போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளேயும் மழை வந்துருச்சு. வா மழை வந்துருச்சு, வேகமாக நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, நாம் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயும் தொப்பையாக நனைஞ்சு போயிடுவோம், அதோ அந்த மரம் நிற்கிதுல்ல, அந்த மரத்துக்கு கீழே போய் நாம் நின்றுக்கலாம், அப்போ மழை விட்டதும் நாம் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறான். அடே ராஜன், நீ அந்த மரத்தையா சொல்கிற, யாராவது மழை பெய்யும் போது மரத்துக்கு கீழே போய் நிற்பாங்களாடா, ஏன்டா நீ இப்படி பேசுகிற, நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராஜன் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, மரமெல்லாம் விழாது, நம்ம வச்ச மரம் தானே, அது எப்படி விழும், வாங்கம்மா நம்ம அங்கே போய் நிற்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஒரே பலமாக காற்றடிச்சுது, அப்படியே அந்த மரம் இவங்க 2 பேர் மேலேயும் விழுந்துருச்சு. அதை எல்லாத்தையுமே அந்த மரத்து பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அவங்க வீட்டில் உள்ளவங்க பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. அடடா, இவங்க பாவம் மரத்தில் மாட்டிக்கிட்டாங்களா, மரம் விழுந்துருச்சு, நாம் அவங்கள போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் டாக்டரும் அவங்க 2 பேருக்கும் பரிசோதனை பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. ஜானகிக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வழக்கம் போல் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க மனசு என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்குது. சங்கடமாக இருக்குது. வேலையே சரியாக செய்ய முடியல. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் அப்படின்ட்டு மனசு போட்டு அடிச்சிட்ருக்கு. ஆனாலும் அவங்க அப்படியே திணறி திணறி வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அவங்க அம்மாவும் அண்ணனும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதையெல்லாம் கேட்ட ஜானகிக்கு பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கையும் ஓடலை, காலும் ஓடலை. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களோட முதலாளிக்கிட்ட போயிட்டு, முதலாளி நான் இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்னோட அம்மாவும் அண்ணனும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. எனக்கு லீவு வேணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போயாகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த முதலாளி சொல்கிறாங்க, அட என்னம்மா ஜானகி, நீ வேலையெல்லாம் அப்படியே கிடக்குது. நீ வேலையும் முடிக்கலை. முழுசாக வேலையெல்லாம் முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, உன்னை நான் நம்பி அனுப்புவேன். இப்போ எப்படி உன்னை நம்பி நான் அனுப்ப முடியும்? இப்போ போனேன்னா நீ எப்போ வருவ? பர்கர் எல்லாம் நிறையா செய்ய வேண்டியிருக்கேம்மா. ஏகப்பட்ட ஆர்டர் வந்திருக்குது. இப்போ என்ன பண்ண முடியும்? வேலையெல்லாம் நீ சுறுசுறுப்பாக செஞ்சுட்டு வேணா கிளம்புமா. உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னோட அம்மாவும் அண்ணனும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்களே. நான் கண்டிப்பாக இப்போவே போயாகணும். இன்றைக்கி நான் எவ்வளோ நேரம் விடுப்பு எடுக்கிறேனோ அதுக்கான சம்பளத்தை நீங்கள் கழிச்சிட்டே தாங்க. எனக்கு முழு சம்பளம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஓஹோ, நீ இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? சரி, நீ சரியாக தான் பேசுகிற. நான் சரியாக இருக்க வேண்டாமா? நீ இன்னைக்கு விடுப்பு எடுத்தன்னு வச்சுக்கோ, இந்த 1 மாதம் நீ வேலை பார்த்ததுக்கான சம்பளம் தரவே மாட்டேன். நீ அப்படியே போயிட வேண்டியது தான் அப்படிங்கிறாங்க. ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா. எனக்கு வேலைன்னா வேலை தான். எல்லாத்துக்கும் 1008 பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்காக வேலையை விட்டுட்டு போகவா முடியும்? ஒழுங்காக வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போனோன்னா சம்பளம், இல்லைன்னா இல்லை, அப்படி தான் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த ஜானகி மனசில் நினச்சிக்கிறாங்க, ஓஹோ, நீங்கள் இவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையை நான் சந்திக்கும் பொழுதும் உங்களுக்கு உங்களோட தொழில் தான் முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்னை பற்றி தெரியாமல் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க சார். ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. இன்னையோட நான் உங்களுக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்ட்டு. சரிங்க சார், நான் உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டே போகிறேன். எனக்கு இன்னைக்கு சம்பளத்தை சாயங்காலம் தந்துடுங்க அப்படிங்கிறாங்க. இதைத்தானம்மா நான் அப்பத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கிறேன். நீ தான் புரியாமல் பேசிகிட்டு இருந்த. இப்போ தான் உனக்கு புரிஞ்சிருக்கு போல இருக்கு. நீ வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போனன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த சார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜானகி கோவத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் திருத்தமாக முடிச்சு கொடுத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க அம்மாவும் அண்ணனும் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கப்புறம் ஜானகியோட அம்மாவும் அண்ணனும் மயக்கத்தில் இருந்து இன்னும் தெரியலை. டாக்டரை சந்தித்து பேசுகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு பயப்படுற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. மரம் விழுந்ததில் அவங்க 2 பேர்த்துக்கும் கையில் அடிபட்டிருக்கு. அதனால் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் 2 பேருமே மயக்கத்திலேருந்து தெளிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள போய் சந்தித்து பார்க்கலாம். ஆனால் அவங்க வேலை செய்யக்கூடாது. ஏன்னா 2 பேர்த்துக்கும் எலும்பில் அடிபட்டிருக்கு. அது சரியாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் எழுதி தந்திருக்கிற மாத்திரை மருந்தை தினமும் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சாலே சீக்கிரமாக சரியாயிடும். இன்றைக்கே நீங்கள் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஜானகியும் சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி அப்படின்ட்டு நன்றி சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் அண்ணனும் இருக்கிற அறைக்கு வராங்க. அப்போது அவங்க லேசாக கண்ணை திறக்கிறாங்க. மயக்கம் தெளிஞ்சிருச்சு. 2 பேருமே மயக்கத்திலேருந்து தெளிஞ்சிட்டாங்க. அம்மா, அண்ணா, இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் பரவாயில்லல்ல? இப்போ நல்லா இருக்கீங்கள்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாவும் அண்ணனும். ஆமாம், உனக்கு எப்படிம்மா விஷயம் தெரியும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுவாம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அதனால தான் விஷயம் தெரிஞ்சோன்னையும் நான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கே நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாங்க. நான் போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நாம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஜானகி, காசெல்லாம் இருக்குதா எப்படி அப்படின்றாங்க.
ஆ இருக்குமா, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜானகி மாத்திரை மருந்தெல்லாம் வாங்க கிளம்பிட்டாங்க. பாத்தியாடா, அந்த பிள்ளை எவ்வளோ பொறுப்பா இருக்கு. நீ சொல்றதையே கேட்காம மரத்துக்கு கீழே போய் நின்னதுனால இப்போ பாரு நம்ம 2 பேர் கையும் ஒடிஞ்சு போயிருக்கு. அந்த பிள்ளை கஷ்டப்படுது தனியா. இதெல்லாம் தேவையாடா? இதுக்கப்புறமாவது நாங்கள் சொல்றத கேளு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராஜனும், ஆமாம்மா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிடுங்கம்மா. இதுக்கப்புறம் நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் அண்ணனையும் வீட்டுக்கும் ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு வீட்டு வேலை எல்லாத்தையுமே ஜானகி மட்டுமே தனியாக பார்க்குறாங்க. அன்னைக்கு இரவு எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. என்னம்மா ஜானகி, நீ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டல, நீ வேலைக்கு கிளம்புமா, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு கையில் தானே அடிபட்டிருக்கு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, இல்லைல்லம்மா, இனிமேல் நான் அந்த பர்கர் கடைக்கு வேலைக்கு போக போகிறதே கிடையாது. அந்த பெரிய பர்கர் கடையில் நான் வேலை பார்க்குறத நிறுத்திட்டேன். இனிமேல் நான் சொந்தமாக வேலை பார்க்கலான்னு இருக்கிறேம்மா. புதுசாக ஒரு பர்கர் கடை ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி தான் ஒரு புது கடையை திறக்கலான்னு இருக்கிறேன். ஒரு சின்னதாக தள்ளுவண்டி கடையில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேம்மா. இந்த ஊரில் உள்ளவங்களுக்கும் பர்கர்னால் பிடிக்கும். அங்கே வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நான் இங்கேயே விற்பனை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, நல்ல வியாபாரம் நடக்கும், நிறையா வருமானமும் கிடைக்கும். அதனால் நம்ம வெளியில் போய் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சரிண்ணா, அதுக்கான ஏற்பாடுகளை பார்க்குறோமா அப்படின்ட்டு ஒரு தள்ளுவண்டியவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பர்கர் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள், பொருட்கள், சாஸு, எல்லா பொருட்களையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க ஊரில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே நிழலாக இருக்கும். அங்கேயே அவங்களோட தள்ளுவண்டிய கடையை போட்டுட்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி தள்ளுவண்டி கடையை பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. பர்கர் கடைனா பர்கர் கடை தான். கடையை திறந்துட்டாங்க. பர்கர் செய்யலான்ட்டு காய்கறிகள், அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போவே அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் வாசனை போக ஆரம்பிச்சிருச்சு. என்னது இது, நம்ம ஊரில் ஏதோ ஒரு நல்ல வாசனை அடிக்குதே அப்படின்ட்டு அந்த ஊரில் உள்ள ஜனங்க வந்து பார்க்க தொடங்கிட்டாங்க. அப்போதான் தெரிஞ்சிருக்கு, ஓஹோ, நம்ம ஊர்லேயே பர்கர் கடை வந்துருச்சா, இதுக்கப்புறம் வெளியூர் போக வேண்டிய வேலையே கிடையாது. அவ்வளோ தூரம் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு தான் செலவாகுது. அதுக்கு நாம் இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்து விலையை கேட்குறாங்க. என்ன ஜானகி, புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க போல இருக்கு, பர்கர் கடையா? ஆமாம், எவ்வளோ விலைக்கு ஒரு பர்கரு அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்ம கடையில் வெஜ் பர்கர் இருக்குது, நான்வெஜ் பர்கர் இருக்குது. சிக்கன் பர்கர் தான் நம்மளோட கடையோட ஸ்பெஷலே. வெறும் 10 ரூபாய்க்கு எந்த பர்கர்னாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னது, வெறும் 10 ரூபாய்க்கு பர்கரா? என்ன ஜானகி சொல்கிறீங்க, வெறும் 10 ரூபாய்க்கு, உண்மையாவா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாண்ணே, ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன், வெறும் 10 ரூபாய்க்கு சிக்கன் பர்கரே தரேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த கடையில் வாங்கி சாப்பிட வந்த ஒரு அண்ணன் சொல்கிறாங்க, என்னம்மா ஜானகி, நீ என்னடானா புதுசாக கடை திறந்துருக்கிற, அதுவும் வெறும் 10 ரூபாய்க்கு சிக்கன் பர்கருன்னு சொல்கிற. நாங்கள் அந்த டவுனுக்கு போய் வாங்கி சாப்பிடுவோம். 30 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த பர்கரும் கிடையாது. வெஜ் பர்கரே 30 ரூபா. நான்வெஜ் பர்கர்லாம் அங்கே கிடையவே கிடையாது. நீ நான்வெஜ்ஜில் சிக்கன் பர்கர் வேற சொல்கிற, ஸ்பெஷலாக செஞ்சு கொடுமா. ஒரே ஒரு சிக்கன் பர்கரை செஞ்சு கொடு, நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே, சரிங்கண்ணே, நான் உங்களுக்கு ஒரு சிக்கன் பர்கரை சுட சுட போட்டு தரேன் அப்படின்ட்டு ஒரு சூப்பராக சிக்கன் பர்கரை செஞ்சு, இந்தாங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக அவங்களோட கடைக்கும் வர தொடங்கிட்டாங்க. வெறும் 10 ரூபாய்க்கு பர்கருங்கிறதுனால அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா இருக்குமா, நானும் சும்மா தான் நல்லா இருக்குன்னு நீ சொல்லுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ சொன்ன மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கும் நான் பார்சல் எடுத்துகிட்டு போக போகிறேன். 2 பர்கரு வீட்டுக்கு பார்சல் பண்ணிடுமா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. நல்ல வியாபாரம், காசு மழையாக கொட்டுது. வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களோட அம்மாவையும் அண்ணனையும் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஜானகியோட அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் தோணுது, நம்ம 2 பேரும் கை உடஞ்சி போய் இருக்கிறோம், ஆனால் அவள் ஒருத்தியாக நம்மளை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறா.
அவளே வீட்டு பொறுப்பெல்லாம் கவனிச்சுக்கிறா, நிர்வாகத்தை சரியாக பண்ணுறா. இப்படியெல்லாம் நாம் எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு நினச்சோம். ஆனால் அவள் தான் ரொம்ப அறிவாளியாக இருக்கிறா. எல்லாத்தையும் சரியாக பண்ணுறான்ட்டு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஜானகியோட நண்பர்களும் அந்த ஊரில் இருக்கிறாங்க. என்ன ஜானகி, புதுசாக கடை திறந்துருக்கிறியா? பர்கர் கடையா? எங்களுக்கும் கொஞ்சம் வேலை போட்டு தாயேன். நாங்களும் எங்கெங்கேயோ வேலைக்கு போனோம். ஆனால் எதுவுமே சரி வரலை. எல்லாருமே ஏமாத்துறாங்க. வேலையை அதிகமாக வாங்கிட்டு சம்பளமே ஒழுங்காக தர மாட்டேங்கிறாங்க. நீ கண்டிப்பாக ஏமாற்றவே மாட்டே யாரையும். அதனால் உன்கிட்டயே நாங்கள் வேலைக்கு சேர்ந்துக்கிறோம், எங்களையும் வேலைக்கு சேர்த்துக்கோ அப்படின்ட்டு வேலையிலையும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போது இந்த ஜானகி பர்கர் கடைக்கு முதலாளியாகவும் ஆயிட்டாங்க. கடையில் 2 பேரை வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்போ அவங்க அந்த கடினமான சூழ்நிலையிலையும் அதே பெரிய பர்கர் கடையில் வேலை பார்த்துட்டே இருந்திருந்தாங்க அப்படின்னா எப்படியும் அவங்க தொழிலாளியாக மட்டும்தான் இருந்திருப்பாங்க. அந்த முதலாளி மட்டும்தான் பணக்காரராக ஆகிட்டே போயிருப்பாங்க, முதலாளியாக இருந்திருப்பாங்க. இப்போ அந்த ஜானகிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. நாம் ஏமாறவே இல்லை. சரியான முடிவை எடுத்ததுனால இப்படி முன்னேறிட்டு இருக்கிறோம். நம்மளை அந்த முதலாளி நடத்தின மாதிரி நாம் யாரையும் அப்படி நடத்தக்கூடாது. நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். சம்பள உயர்வு இருக்கணும். அவங்களோட சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளிகளை நாம் சரியாக மதிக்கணும். அதே சமயத்தில் நாம் அவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கணும், நம்பிக்கை கொடுக்குற ஆளாக இருக்கணும்ன்ட்டு முதலாளியாக அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நாம் உடச்சிட்டு நம்மளோட சரியான வழியில் போயிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்மளோட உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைக்கிற பரிசு மிகப்பெரிய வெற்றியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எது சரியோ அதை செய்யணும். அது நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிற விஷயம் சரியானது அப்படின்னா கண்டிப்பாக நாம் அந்த விஷயத்தை செய்கிறதுல தவறே கிடையாது. அதை மீறி நாம் செய்கிறது தான் சரி அப்படின்ட்டு செய்யும் பொழுது நாம் செய்கிற தவறுகளுக்கான பின்விளைவு நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து நாம் சிரிக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். நம்மளோட தேவைகளுக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷத்தை பெறவே கூடாது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், யாருக்கெல்லாம் பர்கர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.